வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தென்காசி தான் போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்காசிக்கு தான் போகிறோம். ட்ரெயினில் தான் நம்ம ட்ரெயினுக்கு போகிறோம். இது வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். நாங்கள் வீட்டிலேருந்து 5:30 மணிக்கு கிளம்பணும். ட்ரெயினில் கிளம்புது 6 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் சென்னை தானே, சென்னையா தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சோம். எக்ஸ்ப்ரெஸ்ஸு செங்கோட்டை எக்ஸ்ப்ரெஸ்ஸு. நம்ம அப்புறம் தென்காசியில் இறங்குவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பாக போல் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்க ஒரு ஆண்டி கல்யாணம் இருந்ததுனால அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆஃபீஸில் இல்லை, எல்லோரும் இல்லைண்ணா, பாதி பேர்கிட்ட வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய மயில் அதெல்லாம் பார்த்துருந்தோம் போகும்போது. அப்புறமா நைட்டை விடிஞ்சிச்சு. திருவாச்சனை வந்து தலைவலி வாந்தி பேதின்னு உட்காந்துருந்தான். நான் பேதிலாம் உட்கார பண்ணி எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை, அவள்தான். அதுக்கப்புறமா நம்ம காலைல எல்லோரும் பேசியிருந்தாங்க. எழுந்து அப்பா எல்லாரும் குட் மார்னிங் சொல்லியிருந்தாங்க. குட் மார்னிங் எல்லாம் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அம்மா அங்கே டீ வாங்கி குடித்தாங்க. ஒன்று கூட நல்லா இல்லை. டீ சுத்தமாக நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எல்லோரும் வந்து பேசியிருந்தாங்க. அப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து வீடியோ எடுத்திருந்தார். ஸ்டேஷன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லைடா, இதுனா ஸ்டேஷனு இது இல்லையா? அப்போ யார் எடுத்த வீடியோ? இதை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தெரியும். அந்த கம்பத்து பக்கத்துலேயே இருக்க பாருங்கள், அந்த செவுறு மேலே அந்த மயில் வந்து அங்கே நின்றுட்டு அந்த சைடு ஏதோ பார்த்து இருந்தது. அப்புறமா ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மயில் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் நிறைய போகிற வழியில் நிறைய இருந்தது. ஆனால் நிஜமாக பெருசு சின்னது எல்லாமே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போகும்போது நிறைய தேங்காய் மரம்லாம் பார்த்தோம். அப்புறமா வந்து ஆறு குளம் அந்த மாதிரி மலைலாம் நிறைய பார்த்தோம். எங்கள் அப்பா சொன்னார் அதெல்லாம் கேரளா தான், கிட்ட சுற்றி கேரளா அந்த தான். தென்காசிக்கு ரீச் ஆகிட்டோம். அது ரீச் ஆகிட்டோம் தானே. நம்ம இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எல்லா செலவையும் நம்ம எதுவும் பண்ணல, அவங்களே பார்த்துக்கினாங்க. அங்கே எதிர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் வந்ததுனால பயங்கர சவுண்டு எல்லாம் அந்த சவுண்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். செம்ம சவுண்டு. அப்புறமா நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே கடைசியில் அந்த சைடு இருந்தது. மீதி பேருக்குலாம் எல்லாம் மாடியில் இருந்தது. அம்மா நாங்கள் வந்த உடனே டிவி என்ன ஏசி என்னென்ன பட்டனு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஆனால் டிவியில் வந்து சிக்னல் இல்லாததுனால எங்களால் பார்க்க முடியல. டிவியில் சிக்னல் வேணுன்னா காசு கட்டுங்க அப்படின்னு காமிது. அதுதான் அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. மீதி எல்லாம் இது கரெக்டாக இருந்தது. ஏசி எல்லாம் ஒர்க் ஆச்சு, ஏசிலாம் ஒர்க் ஆச்சு. சமைச்சுலாம் வச்சு ஒரே நிமிஷத்தில். அப்புறமா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலான்னு சொன்னார். நாங்கள் தான் வேணான்ட்டு அடம்பிடிச்சி குற்றாலத்துக்கு கூட்டின்னு வந்தோம். மெயின் ஃபால்ஸ். ஆமாம், குற்றாலத்துக்கு பேர் வந்து மெயின் ஃபால்ஸுன்னாங்க. இது பக்கத்துலேயே தான் கேரளாவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ கீழே வந்து கட்டி வச்சுருந்தாங்க போல், அந்த காலத்துலேருந்தே இருக்குது போல். அங்கே இருக்க தண்ணிலாம் கீழே கொட்டுது. அங்கேருந்து இந்த சைடு வழியாக போகுது. நாங்கள் நிறைய மீன் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வரத்தில் சிவன் சாலையெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க, கல் வச்சு செம்மையாக இருந்தது. நிறைய இருந்தது. ஆனால் சிவன் அந்த அங்கே பயங்கர ஃபோர்ஸில் வந்து விழுந்தது தண்ணி. முது காமிச்சா பட்டுன்னு சுருன்னு எதமாகவும் வந்தது, கரெக்டாகவும் வந்தது. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. மெயின் ஃபால்ஸ் இதுதான். இந்த பக்கம் பாய்ஸ்க்கு, அந்த பக்கம் லேடிஸ்க்கு நிறைய கூட்டம் வரவே அப்படி வச்சிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே கேரளாலேருந்து வர தண்ணி. கேரளாவில் இருக்க மலையெல்லாம் தாண்டி இங்கே வந்தது. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம், அது வந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி மாற்றி போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குற்றாலம் கீழே கொட்டுறதுல பயங்கர ஆழம், ஒரு ஆளை முழுங்குற இது ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இங்கே வருது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆழமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் போலீஸ் எல்லோரும் நின்றுருந்தாங்க சைட்லலாம். அப்புறமா அங்கே குளிச்சுட்டு அப்புறமா அங்கே வீடியோ எடுக்க முடியல. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்ட்டு. இது ஒரு டேமு. என்ன டேமுன்னு சரியாக பேர் தெரியல, ஆனால் டேமு ஃபுல்லாக அவங்க எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறேன்னாங்க. எங்கள் அப்பா தான் கோவிலுக்கு போகலான்னாரு. நாங்கள் தான் அழுது இங்கே வர வச்சோம். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபால்ஸ். என்ன ஃபால்ஸ்? அது வந்து ப்ரைவேட்டாக ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ்.
எல்லாருக்கும் 100 கலெக்ட் பண்ணிட்டாங்க. யார் யார் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ஒருத்தருக்கு 100. அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பாலாம் மொத்தமாக ஆட்டோ போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அங்கே பார்த்தீங்கன்னா முட்டி அளவுக்கு ஆழம் வந்தது. நாங்கள் அந்த இடத்துல தான் போய் விளையாடினே இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் அங்கேருந்து ஜாலியாக இருந்தது. ஜாலியாக டைம் போச்சு. டைம் போனதே தெரில. 1.5 மணி நேரம். நீங்கள் சித்ரிஜித் ப்ரோஸில் கூட பார்த்துருப்பீங்க. நாங்கள் இது வரைக்கும் எந்த தண்ணிலையும் குளிச்சில்ல. மாடியிலே டேங்க்லேருந்து வர தண்ணியை கொஞ்சோண்டு ரொப்பி அது கால் முழுங்குற அளவுக்கு கூட இருக்காது. அதில் தான் 10 குளிச்சிருப்போம். முதல் முறையாக முட்டி முழுங்குற அளவுக்கு தண்ணியில் வந்து பார்த்த உடனே உள்ளே இறங்கி ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள்லாம் இது அங்கே கீழே ஒரு இது மாதிரி இருந்தது, ஆழமாக கொஞ்சம். அங்கே உட்காந்துருந்தோம். இதுதான் நாங்கள். எங்கள் அப்பா கூட பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்க ஆஃபீஸில் ஒரு ஆண்டி. ஜாலியாக விளையாடிருந்தோம். நாங்கள் ஜாலியாக இருந்தது. நிறைய மீனும் வந்தது. குட்டி குட்டி மீன், பெரிய பெரிய மீன் நிறைய பார்த்தோம். இதுக்கப்புறம் இதுக்கும் கீழே ஒரு தண்ணி போகுது. அங்கே ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ப்ரைவேட் 100 ரூபா. நிறைய பேர் கூட்டம் வந்ததுனால அதுக்கு மேலே வந்து ப்ரைவேட்டுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும். இங்கேருந்து தான் நாங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே தான் எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ப்ரைவேட்டாக குளித்தோம். யாருமே வரல. அந்த பிளாக் கலர் பனியன் போட்டிருந்த அங்கிள் தான் வந்து ஆழம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் எங்களை விட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. 5:30 மேலே தான் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லாரும் உள்ளே உக்காந்துட்டோம். தண்ணிக்குள்ளேயே பயங்கர ஃபோர்ஸாக வந்தது. அதுக்கப்புறம் இதுதான் சித்தார்த்தா. இது யார்? ரனியா? அப்பாவா? இது அப்பா, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்துட்டு பிறகு எல்லாரும் ஆட்டோ போட்டிருந்தாங்க. ஆஃபீஸில் இருக்கவங்களாம் டான்ஸ் ஆடி விளையாடி பாட்டு பாடினு, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடினு எல்லாம் ஜாலியாக விளையாடிருந்தாங்க. எல்லாரும் மோனிகா பாட்டுக்கு ஆடினாங்க. மோனிகா எல்லாம் பாட்டு ஆடினாங்க. இல்லை, பாட்டெலாம் நாங்கள் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜாலியாக டான்ஸ் ஆடினே இருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு. 1 hour கிட்ட அதுலேயே டான்ஸ் ஆடிருந்தாங்க. அவங்க என்னென்னா தண்ணியில் லேசாக நனைஞ்சிட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க. நாங்கள் தண்ணிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். சும்மா கொஞ்சம் கால் நினச்சா கூட 100 rupeesன்றாங்க. இங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கும் ஒரு அண்ணாக்கும் புஷ்அப் சேலஞ்ச் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா நிறைய போட்டிருந்தாரு. கட்சியில் எங்கள் அப்பாவே ஜெயிச்சிட்டாரு. புஷ்அப்லாம் நிறைய. எவ்வளோ அப்பா பண்ண நீ? அப்போ எவ்வளோ பண்ணிச்சு? 30. எங்கள் அப்பா 30 பண்ணதுலேயே ஜெயிச்சிட்டாரு. அப்புறமா நாங்கள் கீழே ஃபுல்லாக உட்காந்து விளையாடினோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் சுத்தமாக முடியல, இருந்தாலும் பண்ணியிருந்தாரு. எங்கள் அம்மா தான் பாவம் ஒன்றுமே குளிக்காமல் அப்படியே மேலேயே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எங்கள் அம்மா சுத்தமாக குளிக்கல. எங்கள் அம்மா வேறு வெறுப்பேற்றிருந்தோம். தண்ணி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸில் எதாவது எடுத்துக்காத, நம்ம போய் குளிக்கிற வேணாம், அப்புறம் பார்த்துட்டு வந்துடலாம் நினச்சிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அடம்பூச்சி நாங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கணும். எங்கள் அப்பா அதனால தனியாக விடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் ட்ரெஸ் எடுத்துக்கினாங்க. எங்கள் அம்மா மட்டும் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே கோவில் கிளம்புனதுனால எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எதுவும் மாற்ற முடியாததுனால அப்படியே வந்தாங்க. அப்படியே சும்மா உட்காந்து மேலே உட்காந்து பார்த்துருந்தாங்க. அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் அங்கேயே ஜாலியாக விளையாடிருந்தோம். டைம் போனதே தெரில. ஆனால் நிஜமாக ஜாலியாக விளையாடிருந்தாங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருந்தாங்க. மொத்த கூட்டமாக அங்கே தான் இருக்குது. இல்லை இருக்க எல்லோரும் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்கவங்க தான் டான்ஸ் ஆடுது எல்லாமே. என்ன பண்ணுறது? இல்லை, நான் பாட்டு ஆடிருந்தாங்க. இப்போ என்ன பாட்டுன்னு தெரியல, டான்ஸ் ஆடினே இருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு. நாங்கள் மட்டும்தான் குளிச்சுருந்தோம். யாருக்குமே தெரியாமல் நாங்கள் ஒரு மூலையில் போய் குளிச்சுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இங்கே குளிக்கும் போது அப்பா தண்ணி வரும்போது முதல்ல அங்கிள் தான் எங்க கூட இருந்தாங்க. இதுதான் நான் சும்மா நீச்சல் அடிக்கலாம் எதிர்நீச்சல் பாட்டை மனசில் வச்சுன்னு எதிர்நீச்சல் வச்சுருந்தான். ஃபுல்லாக காடு சுற்றி. ஆனால் அவன் எதிர்நீச்சல்லாம் அடிக்கல, காலை வச்சு தள்ளி விட்டு மேலே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி காடு தான், நடுவில் தண்ணி போகுது, அவ்வளோதான். ஃபுல்லாக காடு சுற்றி. அங்கே இருக்க பாறையிலலாம் ரத்தமாக இருந்தது. மங்கிலாம் சண்டை போட்டு ரத்தம் வந்தது என்னன்னு தெரியாது. அவ்வளோதான், நம்ம தான் நிறைய ரத்தம் இருந்தது. ஆனால் அடியில்
பாறையெல்லாம் வந்து சில ஊற்று கூட வந்துருந்தது. அதாவது பாறையிலேருந்துலாம் தண்ணி இயற்கையாக சுருக்கம்ல அந்த மாதிரி அங்கே ஒரு இடத்துலேருந்து வந்துருந்தது. அங்கே எல்லோரும் குச்சி பார்த்தாங்க, நாங்கள் தான் குச்சி பார்க்கல. குச்சி பார்த்தாங்களாடா? எப்படி இருந்ததா? செம்ம டேஸ்டாமா? வச்சிருக்கணும்டா, நல்லா இருந்துருக்கும்டா. ஊற்று தண்ணியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். ஆனால் ஒன்றும் எதுக்கு கை தட்டின்னுக்கிறேன்? சும்மா செம்ம சில்லு. ஃபஸ்ட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு அங்கிள் தூக்கி அந்த பிளாக் கலர் டிஷர்ட் சொல்லியிருந்தேன்ல அங்கிள், ஒரு அங்கிள் வந்து அப்படியே தூக்கின்னு போய் உள்ளே விட்டாரு. செம்ம சில்லுன்னு இருந்தது. அந்த ஜாலியாக விளையாடிருந்தோம். செம்ம சில்லுன்னு தண்ணி ஊற்றும் போது அப்பா பயங்கர ஃபோர்ஸாக வந்தது. இது உள்ளெல்லாம் அப்படியே இதுவாக இருந்தது. ஆனால் நாங்கள் கொஞ்சமாக மூச்சு விட்டு நாங்கள் இருந்திருந்தோம். செம்ம சில்லுன்னு, மூச்சு கூட விட முடியல, அவ்வளோ சில்லுன்னு இது. செம்ம சில்லுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி கூட கேரளாலேருந்து வர்றது தான், எல்லாமே கேரளாவில் வந்தது தான். நாங்கள் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் கேரளா. எல்லோரும் போகலான்னு தான் சொன்னோம். ஆனால் ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ எடுத்துக்கல. நம்ம சும்மா 2 நாளைக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். 1 நைட்டு 2 டேஸ். 1 நைட். ஆமாம், ட்ரெயின்லேயே நம்ம பாதி நாள் ஃபுல்லாக போச்சு. பாதி நாள், ஒரு நாள். நைட் ஏறினா காலைல போனோம். அந்த மாதிரி தான் இருந்தது மொத்தமாக. செங்கோட்டை அங்கே பார்த்தீங்கன்னா வந்து முழுங்குற அளவுக்கு இருந்தது. நான் முழுங்கி உள்ளே போய் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு 2 நாளைக்கு சரியான கண் எரிஞ்சிருந்தது. செம்ம கண் எரிஞ்சிருந்தது. இவனுக்கு கண்ணெல்லாம் ரெட்டாக. நம்ம போனது வந்து செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்ன்னு எங்கள் அப்பா சொன்னார். அது 10 ஹவர்ஸ் ட்ராவல்ஸு. அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வந்தது என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு சரியாக தெரில. அது வந்து 14 ஹவர்ஸ் ட்ராவல்ஸு. செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரையும் 14 ஹவர்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து 10 ஹவர்ஸ் தான். ரிட்டர்ன் வந்தது ப்ளஸ் இன்னும் 4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அதிலே போராக இருந்தது. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கத்தின்னு ஜாலியாக இருந்தாங்க. செம்மையாக கத்தின்னு விளையாடிருந்தாங்க. ஜாலியாக விளையாடிருந்தாங்க அவங்களாம். நாங்கள் ஆனால் கீழே அங்கே பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் உட்காந்து ஃபுல்லாக விளையாடிருந்தேன். இவன் கண் உள்ளே விட்டுன்னு கண் எரியுதுன்னு சொல்லின்னு 2 நாளாக அப்படியே ஓட்டியிருந்தான் கண் எரியுதுன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உள்ளே போகுது ரிவர்ஸ் தானது, அப்படியே ரிவர்ஸ் எல்லோரும் ரிவர்ஸ் மாதிரி பண்ணிக்கினாங்க. வெளியே ஃபஸ்ட்டு அவங்க உள்ளேருந்து வெளியே வருது, அப்படியே வெளியேருந்து உள்ளே வர மாதிரி மாற்றிக்கினாங்க. அப்படியே உள்ளே போகிற மாதிரி மாற்றிக்கினாங்க அப்படியே மொத்த பேரும். அதுக்கப்புறம் மோனிகா டான்ஸுக்கு எல்லா டான்ஸுக்கும் ஆடினே இருந்தாங்க ஜாலியாக. நாங்கள் மட்டும் கீழே உட்காந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்துனே இருந்தோம். அவங்க பாட்டும் ஆடினே இருந்தாங்க. எப்போ கிளம்புனோன்னே தெரியல. ஆனால் 1.5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ மாதிரிலாம் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்துருந்தாங்க. முக்கியமாக நாங்கள் வந்ததே கல்யாணத்துக்கு. ஆனால் நாங்கள் கல்யாணத்துக்கு இது வந்த மாதிரி ஞாபகம் இல்லை, டூருக்கு வந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம நாங்கள் கரெக்டாக சாட்டர்டே நைட்டு கிளம்புனோம். அங்கே போய்ட்டு சண்டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் வந்து கல்யாணம் கோயிலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. அப்புறமா ஈவினிங்கே கிளம்பிட்டோம் மதியமே. அப்புறமா அடுத்த நாள் மார்னிங் 8 o'clock வீட்டுக்கு வந்தோம். ஆனால் ட்ரெயினில் தாம்பரத்துலேருந்து 7 o'clock இறங்கிட்டோம். ஜாலியாக ட்ரெயினில் தான் நான் போர் வச்சுருந்து ட்ரெயினில் ரொம்ப நேரம் வரும்போது போராக இருந்தது. போராக. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், நைட் டைம் ஃபுல்லாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். 9:30 வரையும். எல்லோரும் ராஜா ராணி எல்லாம் விளையாடிருந்தோம் நாங்கள். நைட்டு 10:30 வரைக்கும் விளையாட்டு. அப்புறமா எல்லோரும் தூக்கம் வந்துச்சுன்னு நாங்களும் வந்துட்டோம். எங்களுக்கு தூக்கமே வரல, போராக இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் நாங்கள் வந்துட்டு ஜாலியாக. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலைல வந்து ஒரு 6 o'clock எழுப்பிட்டாங்க. 6:30 கிட்டே வந்துட்டோம்டா, ஏந்துக்காங்கடா. அதுக்கப்புறம் சரி பல் அழிக்கணும் உட்காந்தா போது ட்ரெயின் போயினே இருந்தது, போர் அடிச்சுனே இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபோன் சார்ஜ் போட்டோம், வீட்டுக்கு வந்துட்டு விளாட்லாம் அந்த மாதிரி. ஆனால் வீட்டுக்கு வந்து விளாடவே முடியல.
லீவு போடுவேன் ஸ்கூலு இன்கம்ப்ளீட் வந்துச்சு. அதனால் இன்கம்ப்ளீட்டே கொஞ்சம் ஏறி இருந்தோம். அங்கிள்லாம் வந்து வீட்டுக்கு வரேன்னு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னா மீன் பிடிக்கிற வீடியோ அதெல்லாம் எடுப்போம். அதே மாதிரி மீன்லாம் நிறைய பிடிச்சோம் கிணத்துல விட்டும் வளர்ப்போம். நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் மீன் பிடிச்சி வளர்க்குறோம் கிணத்துல. நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்கள் சேனல் சித்ருஜித் ப்ளோஸில். இந்த சேனல் எங்கள் அப்பா சேனல்லையும் வரும், எங்கள்லேயும் வரும். ஜாலியாக விளையாடிருந்தோம். ஆனால் போயிட்டே இது இந்த வீடியோ. வாய் தான் வலி இது பேசுறதுல. ஆமாம், எடிட் பண்ணுது இந்த வீடியோ. அந்த தண்ணி கிட்ட போகும்போது ஒரு சவுண்டு, செம்ம சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு. எல்லாருக்கும் 100 ரூபா வாங்கிட்டாங்க, எங்கள் அம்மா தவிர. எங்கள் அம்மா ஏன்னா தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை. எல்லாரும் எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு வீடியோ எடுங்கன்ட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கேமராமேனாக மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கேமராமேனாக மாறிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துருந்தாங்க. அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறியாம்மா கேமரா வீடியோ எடுத்தது? நான் சொல்லம்மா வீடியோ எடுத்தது எப்படி இருந்ததுமா? ஏம்மா சொல்லவே மாட்டேற? சொல்லுமா ப்ளீஸ்மா. சி போ. எங்கள் அம்மா பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க சி போன்ட்டு, பேசவே மாட்டுறாங்க. சரி எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விளையாடிருந்தாங்க ஜாலியாக. சொல்லியே வாய் வலிக்குது. எங்கள் அம்மா வந்து சைட்லேருந்து வாய்ஸ் கட் பண்ணுன்றாங்க. வாய்ஸ் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சைடில் உட்காந்துன்னு. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ தைக்கவும் கற்றுட்ருக்காங்க, ஆரி ஒர்க்கும் போட தெரியும். யாராவது ஆரி ஒர்க்லாம் போடணுன்னா எங்கள் அம்மா கிட்ட ஆர்டர் கொடுங்க, போடுவாங்க. நம்பர் வேணா சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். இன்னும் இந்த வீடியோவில் நாங்கள் கீழே இது பண்ணிடுறோம் நம்பரு. அந்த நம்பர் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆரி ஒர்க்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் டைலரிங் கற்றுட்ருக்காங்க, கற்றுக்கினாங்கன்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறமா எங்கள் அம்மாவே ஆரி ஒர்க் போட்டு எங்கள் அம்மாவே தைச்சி கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் 1000லேருந்து ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து எங்கள் அம்மாவே ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க ஆரி ஒர்க்கு. ரொம்ப கஷ்டமாக, அதனால எங்கள் அம்மா திட்டி நிற்பாங்க எங்களை. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூகுள்லேருந்து எங்கள் அம்மா எடுத்து டிசைன்லாம் எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணி எங்கள் அம்மா அதுக்கேற்ற மாதிரி காசு இது பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். அதெல்லாம் எங்கள் அம்மாவே பண்ணி தருவாங்க. ஆரி ஒர்க் நம்பர் மட்டும் நாங்கள் கீழே இது பண்ணி அனுப்புகிறோம். அதை பார்த்து நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா டைலரிங் கூட கற்றுப்பாங்க. அதையும் சொல்கிறோம், மிஷினை வாங்கிப்பாங்க. அதையும் சொல்கிறோம் நாங்கள் இது பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில். நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல முடியலன்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் ஆரி ஒர்க் மட்டும் எங்கள் அம்மா கற்றுக்கினாங்க, அது மாதிரியும் சொல்கிறோம் உங்கள்கிட்ட. டைலரிங் கற்றுக்கினாங்கன்னா அதையும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் கொஞ்சம் லேட்டாக ஒரு 2 months 1 month கழிச்சு சொல்கிறோம். எங்கள் அம்மா கற்றுப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வந்து இப்போதைக்கு 4000 வரைக்கும் போட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஆர்டர் கிட்ட பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா கொடுங்க எங்கள் அம்மாகிட்ட. எங்கள் அம்மா நல்லா உங்களுக்கு ஏற்ற இது பண்ணி தருவாங்க. எங்கள் அம்மா சைட்லேருந்துன்னு சிரிச்சுன்னு இருக்கிறாங்க, கையெல்லாம் காமிச்சுன்னு. அம்மா ஏதோ சொல்லுமா, ஆரி ஒர்க் பற்றி சொல்லுமா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சப்படுறாங்க வாய்ஸ் கொடுக்குறதுக்கு. அதான் மற்ற வீடியோலேருந்து எங்கள் அம்மாவே வாய்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா தான் அது, அதனால் எங்கள் அம்மா தான் வாய்ஸ் கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. ரொம்ப நேரம் இந்த வீடியோ போகிறது பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி இருந்ததெல்லாம். டான்ஸ் தான் ஒன்று கூட இல்லை. ஆமாம், எல்லோரும் வந்து எங்களை எடுங்கன்னாங்க. அதனால எங்கள் அம்மா வந்து அவங்க டான்ஸ் ஆடி இருந்து எடுத்துருந்தாங்க. அது கூட கொஞ்சம் கோணையாக தான் எடுத்துருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் டான்ஸே ஆடிருந்தாங்க. ஆனால் எங்களது ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்தாங்க, அதை மட்டும் போட்டாங்க. ஆனால் நாங்கள் அவங்க வர வரைக்கும் இந்த வீடியோ எடிட் பண்ணியே இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியில் டான்ஸ் ஆடி நிற்குது. அதில் நாங்கள் வீடியோ எடிட் பண்ணாமல் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் விளாண்டு ரொம்ப ஜாலியாக தண்ணியிலே நனைஞ்சுன்னு விளாடிருந்தோம். திலோச்சனா தண்ணியில் தான் நனைஞ்சிருந்தான். நான் உள்ளே கண்ணெல்லாம் விட்டு கண்ணை திறந்து பார்த்தா மண்ணெல்லாம் உள்ளே போய் அரிக்க ஆரம்பிச்சிச்சு என் கண். அப்புறமா ஒரு 2 நாளைக்கு அப்படியே பயங்கர சிவப்பாக இருந்தது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நீ ஃபோன் பார்த்ததுனால தான் அப்படி ஆச்சுன்னு என்ன ஒரு திட்டிருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் அந்த மாதிரி போஸ் குத்துன்னு விளையாடிருந்தாங்க, தண்ணி அப்படியே தெரிக்கிற மாதிரி. அப்புறமா நாங்கள் விளையாடினே தான் இருந்தோம். ஆனால் எங்கள் வீடியோ ஒன்று கூட வரல. இப்போ திலோச்சனை கமெண்ட் சொல்லுவான், இப்போ பாருங்கள்.
வெயில் தான் கொஞ்சம் அடிச்சது. வெயிலில் தண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகவே இதுவாக தெரியுது இதில் கேமராவில். அந்த மெயின் குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே சன்லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே ஒரு ரெயின்போ கலரில் தெரிஞ்சுது. நாங்கள் ஃபோனை உள்ளே எடுத்துன்னு போக முடியல, ஏன்னா தண்ணி இந்த ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணி போட்டால் ஃபோனுக்கு வந்து இப்போ லைனாக எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணுறாங்க. பார்த்துன்னே இருங்க, லைனாக எல்லோரும் வருவாங்க பொறுமையாக. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துலேருந்து வருதுன்னு தெரியல, ரொம்ப தூரத்துலேருந்து வருது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான் ஆடிருந்தாங்க. டான்ஸ் ஆடினே டைம் போச்சு. நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்தோம். ஆனால் நான் வந்து தண்ணிக்குள்ளேயே முங்கியிருந்தேன். நிறைய மீனை பிடிக்க பார்த்தோம், ஒரு மீன் கூட மாட்டல. அங்கேருந்த மீன்லாம் வித்தியாசமாக இருந்தது பார்க்க, செம்ம ஸ்பீடாக வச்சு. கிட்டத்தட்ட பார்க்க விரால் மீன் மாதிரியே கோடு இருந்தது, ஆனால் அது விரால்லாம் இல்லை, வித்தியாசமாக இருந்தது அந்த மீன்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் டான்ஸு எல்லாம் ஆடிருந்தோம். நாங்கள் ஆடல, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆடிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உக்காந்துன்னு சும்மா ஆடிருந்தோம். ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் கூட காலில் கூட தண்ணி படல, ஏன்னா எங்கள் அம்மா அப்படியே உக்காந்துட்டாங்க. வீடியோ கேமராமேனாக மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்தது கூட எங்கள் அம்மா தான். இது எல்லாமே நல்லா தான் எடுத்துக்கிறாங்க எங்கள் அம்மா. திரும்பியும் அதே டான்ஸ் வருதுடா, திரும்பியும் அதே தான் போடுறாங்க. திருப்பி டான்ஸ் ஆடின்னு விளையாடின்னு தான் இருந்தாங்க. அவங்கள விட ஜாலியாக நாங்கள் விளையாடிருந்தோம். மாற்றி ஆடவே ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே போன்னு சொல்லி திரும்பி அந்த அக்கா திரும்பி ரிட்டன் உள்ளே போயிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு இந்த ஆடுறேன்னு சொல்லிட்டு இதே தான் போச்சு. இந்த ஃபுல் வீடியோமே டான்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ட்ரிப்பு போனது ஒன்றுமே அவ்வளோ போடவே இல்லை. ஆனால் டேம்லாம் நிறைய அங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் பக்கத்துலேயே தான் இருக்குது. டேம் பேர் சரியாக தெரியல, ஆனால் அந்த டேமுக்கு கொஞ்சம் உள்ளே நடந்து போனோன்னா கொஞ்சம் ட்ரக்கிங் மாதிரி தான் இருக்கும். அது நடந்து போக ரெண்டு தண்ணி கொட்டம், அந்த இடத்தெல்லாம் தாண்டி போனோன்னா ஒரு அந்த இடத்துலேருந்து அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து இன்னொரு ப்ரைவேட் இது இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் 100 ரூபா ஓடினாங்க. இதே எத்தனை சொல்கிறேன். அதனால நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். டேமுக்கு போய் ஜாலியாக வந்து டேம் வியூலாம் நல்லா இருந்தது. டேம்லலாம் சில பேர் குதிச்சு விளையாடிருந்தாங்க. அது ஆழம் எவ்வளோன்னா சரியாக தெரியல, ஆழம் அதிகமாக இருக்கும். அதில் போய் டான்ஸ் உட்காந்து குளிச்சுன்னு இருந்தாங்க. நாங்களாம் போக மாட்டோம், கிட்ட எட்டி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க நீச்சல் தெரிஞ்சிருந்தா போயிருப்போம், நீச்சல் சுத்தமாக தெரியாது. எங்களாம் நீச்சலே தெரியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக வரும். எங்கள் அப்பா கூட்டுனே போக மாட்டார். ஆமாம், இது வரைக்கும் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கூட போனதே இல்லை. எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது கூட கூட்டு போனதில்லை. வீட்டில் கூட ஸ்விம்மிங் பூலாச்சு கற்றுக் கொடுங்க, ஸ்விம்மிங் ஆச்சு அப்படின்னு கேட்டால் கூட வேணாம், நீங்கள் சிலம்பத்துக்கு போங்க, சிலம்பம் கூட கற்றுக்கணுங்க. அதுதான் அது திருவள்ளூர்லேயும் ஆவடியிலையும் இருக்குது, அரக்கோணத்துலேயும் இருக்குது, அதுக்கப்புறம் திருநெல்வேலியும் இருக்குது. எங்கள் மாஸ்டர் சொல்லித்தராரு. ஜாலியாக ஃபன்னாக போயிருந்தது. எல்லோரும் ஜாலியாக விளையாடிருந்தாங்க. எங்கள் அம்மா இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தாங்க, இங்கேருந்து வீடு எடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி ஃபாரஸ்ட் தான், எந்த நேரத்தில் எது வரோன்னே தெரியாது. அந்தமாரி ஏரியாவுக்கு போயிருந்தோம் நாங்கள். ஜாலியாக இருந்தோன்னா அந்த ட்ரக்கிங்லாம். மொத்த வீடியோமே டான்ஸ் தான். அதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குனா கூட போட்டு தருவாங்க. நீங்கள் எந்த டிசைன் சொல்கிறீங்களோ அதுக்கு மணி, அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட காஸ்ட்டு, அப்புறமா ஒர்க்கிங் வந்து ரொம்ப பண்ணோம். இப்போது எங்கள் அம்மா காலைல வேலை செய்யணும், சமையல் செய்யணும், ஈவினிங்கும் சமையல் செய்யணும், நைட்டுக்கும் சமையல் செய்யணும். அதெல்லாம் நடுவில் தான் பண்ணுவாங்க. அந்த மொத்த வேலையும் பண்ணி அந்த பீடு காஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் கொடுக்குறத விட எங்கள் அம்மா கம்மியாக தருவாங்க. ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏதாவது இன்னும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட ஆர்டர் கொடுங்க, எங்கள் அம்மா பண்ணி தருவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. இதுதான் டேமு, நாங்கள் போனது டேம். இதுதான் டேமு. எவ்வளோ பெருசு, ஆனால் எவ்வளோ ஆழம்னு தெரியாது. மலைக்கு பக்கத்துலேயே டேம். இது செம்மையாக வியூ இருந்தது. ஆளெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் அதில் கூட ஃபோட்டோ எடுத்துருந்தோம். சில பேர் மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க. சில பேர் மீன் கூட பிடிச்சிருந்தாங்க. பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தோம், குதிச்சிருந்தது. அது தண்ணியிலே டொப்புன்னு சவுண்டு நல்லா இருந்தது. நாங்கள் சவுண்டு வைக்கலை, சவுண்டு வச்சுருந்தா கேட்டு இருந்திருக்கோம். காற்று அவ்வளோ காற்று,
செம்மையாக இருந்தது. எல்லோரும் போஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு. இது எல்லாம் ஃபோட்டோவே போஸ் மாதிரி மாற்றிட்டாங்க, வீடியோ மாரி. அப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து வரவே இல்லை. இவங்களை கூப்பிட்டா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்தது. இந்த அங்கிள்லாம் கூப்பிட்டா கூட வரவே இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம், கூப்பிட்டுனே இருந்தோம் ரொம்ப நேரமாக. வரோம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து ஆட்டோவில் தான் போயிருந்தோம், 2 ஆட்டோவில். அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் ஒரு 5 பேர் கோயிலுக்கு போயிருந்தோம், 2 கோயிலுக்கு. ஒன்று வந்து சிவன் கோயில், செம்ம பேர். சிவன் கோயில் செம்ம ஹைட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் முருகர் கோயில் போயிட்டோம். முருகர் மலை மேலே இருந்தது, அதனால் ஃபஸ்ட்டு மலை மேலே போயிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் போயிருந்தோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அவங்களாம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, சரி எங்களுக்கு பார்சல் கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து நாங்கள் மலைக்கு போயிருந்தோம். அதில் வீடியோ இருக்கான்னு தெரியல, ஆனால் சிவன் கோயிலில் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முருகர் கோயிலில் பயங்கரமாக காற்று வச்சுருந்தது. அப்புறமா நாங்கள் முருகர் கோயில் சிவன் கோயிலும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீடியோலாம் எடுத்தாங்க. அப்புறமா அவங்க மட்டும் தனியாக நைட்டு வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. இதுக்கப்புறமா நாங்கள் மார்னிங் அடுத்த நாள் அங்கே வீடு பக்கத்துலேயே நாங்கள் இருக்க அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக வந்து தேங்காய் மரம் தான், தேங்காய் தோப்புன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த நாளும் போயிட்டு அந்த கல்யாணம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஈவினிங்காக கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்ததுன்னா ட்ரெயின் தான் ரொம்ப நேரமாக போயிருந்தது. எங்களுக்கு ட்ரெயின் தான் ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் அதுலேயும் கேம் விளையாடினு ஜாலியாக இருந்தது. அது நாங்கள் போனது ரிட்டன் வந்தது ஈவினிங்னால மலைக்கு கீழே மலைக்கு அண்டெல்லாம் சன் செட் ஆகும்போது செம்மையாக இருந்தது. அப்புறமா நாங்கள் மலையில் அந்த மேகம்லாம் பார்த்துருந்தோம், அங்கே பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோலாம் நான் தான் எடுத்துருந்தேன் ஜூம் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ வீடியோ முடிய போகுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.